அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். அல்லாஹ்வுடைய கிருபையில தினந்தோறும் இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் புரட்சி செய்த இஸ்லாமியர்கள் சம்பந்தமாக பார்த்துட்டு வரோம். இப்போ நேற்று கொஞ்சம் சற்று வித்தியாசமாக நேற்று என்ன செஞ்சிருந்தோம், ஆரம்ப காலத்தில் புரட்சி செஞ்ச ஒரு பெண்மணி சம்பந்தமாக பார்த்துருந்தோம். இன்னைக்கும் ஒரு பெண்மணி சம்பந்தமாக தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இத்தனை நாள் தொடர்ந்து ஆண்கள் வந்துட்டு திடீர்னு இப்போ பெண்கள் வந்தனால அவ்வளோதான் அந்த செய்தி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிற வேணாம். அது இருக்குது. கிட்டத்தட்ட நான் பேசுறதுக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பேசுறதுக்காக எடுத்து வச்சதே கிட்டத்தட்ட 45 பேர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தொடர்ந்து ஆண்களா மட்டுமே சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ பெண்கள்லையுமே யாரும் இல்லையா அப்படிங்கிறது ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதுல உள்ளவங்களுடைய ஒரு சில வரலாறும் என்ன செய்யப்படுது, அது எடுத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறவுடைய பெயர் என்னன்னா அல் இஜ்லியா. அவங்களுடைய உண்மையான பெயர் அப்படி என்னதுன்னா அல் இஜ்லியா. இவங்க என்ன செய்யறாங்க, 10வது நூற்றாண்டு காலத்துல இவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனா பெரும்பான்மையான இவர்களுக்கு தெரிஞ்ச பெயர் என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா மரியம் அல் அஸ்ட்ரோலோபியான்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, அஸ்ட்ரோலோபியாங்கிறது வந்து ஒரு மிஷின், அதாவது ஒரு கருவின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்லையில கோல்கான் வட்டு அப்படின்னு சொல்றாங்க, முற்கால உயர்மானி அப்படின்னு என்ன செய்யறாங்க, அதை வந்து சொல்றாங்க. முன்னாடியே நான் இது சம்பந்தமா பேசியிருந்தேன். அதாவது வானத்தினுடைய சம்பந்தமான விஷயங்கள், நட்சத்திரங்களையும் வானத்தினுடைய அந்த பிறைகளையும் சூரியனுடைய அளவுகளையும் திசைகளையும் வந்து ஆராய்ச்சி செய்யறதுக்காக, அது கண்டுபிடிக்கிறதுக்காக முற்காலத்துல பயன்படுத்தின அந்த உருவாக்கின கருவி பேர் தான் என்னது, இந்த பேர். இதுல இவங்க ஒரு புதிய தாக்கத்தை கொண்டு வந்தனால இவங்களுடைய அந்த அசலான பேர் போய் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்களை இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு என்ன செய்யறாங்கன்னா அழைக்கிறாங்க. இப்ப இந்த கருவி இப்போ ஆரம்பத்துல 4ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அது கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேக்கர்களால என்ன செய்யப்பட்டுச்சுன்னா அந்த மொழியில கண்டுபிடிக்கப்பட்டது. அது யாராலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா புரிய முடியாதா இருக்கல. இப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்களுடைய தந்தை இடத்துல இருந்து இது சம்பந்தமான இல்முகள் என்ன செய்யறாங்கன்னா இவங்க கத்துக்கிறாங்க. கத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க அதுல ஒரு புதிய ஒரு முயற்சியை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த விஷயங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயங்களை அந்த ஒரு கருவி என்ன செய்யறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கருவி வந்து பொதுவான விஷயங்களுக்கு எதுக்கு பயன்படுத்தப்படும்னா, ஜோடிதம் பார்க்கறதுக்காக, ஜோசியம் பார்க்கறதுக்காகவும் அதை பயன்படுத்துவாங்க, திசைகளுக்காகவும் பயன்படுத்துவாங்க. முக்கியமா சொல்ல போனா அப்போ உள்ள ஆராய்ச்சி, அப்போ கடிகாரம் இல்லையா, கடிகாரம் இந்த திசை மணி வச்சுதான் அதுக்கப்புறம் தான் கடிகாரமே கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப அதுக்கு முன்னாடியா என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இதை தான் கண்டுபிடிச்சுதான். இப்ப அப்போ உள்ள ஆராய்ச்சியாளர் அவருடைய திசைகளை நேரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சின்ன வடிவில் செஞ்சு இதை கையில என்ன செஞ்சுக்கிறாங்களா வச்சுக்கிறவாங்கன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப இதை வச்சுதான் அதுக்கப்புறம் உள்ள நேரங்களும் சரி திசைகளும் சரி கண்டுபிடிக்கப்பட்டது. இது பொதுப்படையாக இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஒரு கருவிங்கிறது நமக்கு இஸ்லாத்துக்கு மிக முக்கியமா எதுக்கு அமைஞ்சிச்சுன்னா, கிபிலாவை கண்டுபிடிக்க என்ன செஞ்சிச்சு, இந்த கருவி முக்கியமா அமைஞ்சிச்சு. அது அல்லாம பிறையினுடைய நாட்கள் கணக்கு, நம்ம பிறை கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா, நம்ம பிறையை பார்த்தா கணக்கு பண்றோம். இஸ்லாமிய காலத்துல ஒரு கணக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தொழுகையினுடைய நேரம் இருக்கு இல்லையா, அவுகாத்து சலாத்து இருக்கு இல்லையா, இது மாதிரி நேரங்கள் அந்த ரேகை, அச்சரேகை, தீர்க்க ரேகை, கோடிங் எல்லாம் படிச்சு அந்த நம்பர் வைக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் எல்லாமே இந்த ஒரு கருவியை வச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆரம்பத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப வரக்கூடிய பல்வேறு அந்த நேரம் கணக்கிறதா இருக்கட்டும், திசையில கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்த கூகுள்ல காட்டுறோம் இல்லையா ஜிபிஎஸ் லொகேஷன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இதற்கு ஆரம்ப புள்ளியா ஆரம்பத்துல எதை வச்சு பேஸ்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த கருவியை வச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி 4ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டது சிக்கலா இருந்த இந்த விஷயத்த இவங்க உருவாக்கல் என்ன செய்யறாங்க, இலகுவா எல்லாரும் படிக்கிற முறையில எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க அந்த கருவியை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவங்க அந்த கருவியை கண்டுபிடிச்சது மட்டும் அல்லாம இவங்களுக்குள்ள ஒரு குழுமையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க உருவாக்கி பல்வேறு நபர்களோட சேர்ந்து இந்த கருவியை என்ன செஞ்சிருக்கிறாங்க உருவாக்கியிருக்காங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா தகவல் சொல்றாங்க. இப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா இவ்வளவு தகவல் தான் இருக்குது. இப்ப இவ்வளவு தகவல் தான் இருக்குங்கிறது காரணத்துல வரலாற்றாசி எப்படி குறிப்பிட்டாங்கன்னா, இவங்களுடைய சமகாலத்துல இவங்க வாழ்ந்தது எந்த நூற்றாண்டு, 10வது நூற்றாண்டு. இப்ப இதே 10வது 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒவ்வொரு நபரை பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம், எவ்வளவு செய்திகள் நம்ம கிடைக்குது. அதே சமகாலத்துல வாழ்ந்தவங்க தான் இவங்களும். ஆனா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு செய்தி கிடைக்கல. வரலாற்று ஆசி என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு பெண்ணுங்கிறதுக்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கு, சூழ்ச்சிப்பட்டு இவங்களுடைய வரலாறு என்ன செய்யப்படுது, அரசியல் ரீதியாக பல்வேறு சூழ்ச்சமாக என்ன செய்யப்படுது,
வரலாறு மறைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதனாலேயே உங்க வரலாறு என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, ஆரம்ப காலத்துல பெண்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு என்ன செய்யப்படுறது இல்லை, முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தனால இவங்களுடைய வரலாறு என்ன செய்யப்படுது இல்லை, வெளியே முழுமையான விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் இப்னுல் நதீம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த விஷயங்களை குறிப்பிடறாங்க. அப்போ பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு துறைகளையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் அவங்களுடைய பங்குகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்காங்க. வல்ல இறைவன் நம்மளும் இது போன்று நம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு மற்ற துறைகளில் பங்களிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.